ஜவஹர்லால் வித்யாலயா ராயல் வித்யாலயா பேரை கேட்டாலே சும்மா அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ராயல் வித்யாலயா மதுரையில இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஒவ்வொருத்தருமே 10ஆம் வருஷம் வேற லெவல்ல போனாங்க. சின்ன பசங்க இருந்து டான்ஸ் ஆனாங்க. குழந்தைங்களா குழந்தைங்க அவங்க ஆண்களுக்கு எல்லாமே பேரண்ட்ஸ் தான் காரணம். இன்னைக்கு நாங்க இந்த வெளிச்சத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த இருட்டில் நீங்க உட்காந்துருக்க நீங்க மட்டும்தான் காரணம். குழந்தைங்க அவ்வளவு சுத்தம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பாருங்க, ஏதாவது ஆபத்துனா இங்கேயே கலெக்டர்ல இருந்து கைட் பாஸ் வரை எல்லாத்தையும் இங்கே உருவாக்குறாங்கம்மா. ஆமா, என்ன ட்ரெஸ் நமக்கே பக்கம் இருக்கு. நானே பாருங்க நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டேன். நான் நேற்றுல இருந்து 4 மணிக்கு வந்துடுவீங்களா, எத்தனை மணிக்கு சைக்கிள் ஏதாவது செக்ல போறான்னு பயந்து நான் முடிய கொஞ்சம் வெட்டிட்டு வரலாம்னு பயந்தேன். இந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டாச்சா சரி, ஏதாவது டீஷர்ட் திட்டிட்டு வாங்கிட்டு அதெல்லாம் அயன் பண்ணி போட்டிருந்தேன். உண்மையிலேயே ஸ்கூலுக்கு ஒரு மிகப்பெரிய 39வது வருஷம் அவ்வளோ சூப்பராக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க பல வருஷம் சூப்பராக போகணும், வேற லெவலில் பண்ணணும். ஏன்னா சாதாரண 26 வயசுல இந்த ஸ்கூல்ல உருவாக்கி ஒரு படிப்பு தரது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் 10ஆவது முடிச்சிருக்கேன், படிப்பறிவு கிடையாது. ஆனா எல்லாம் ஜாலியா பேசணும் சொல்லுவேன். எந்த இடத்துல எனக்கு என்னடா படிச்சிருக்கலாமே சொல்றது, ஏர்போர்ட் போவேன், ஏர்போர்ட் போய் பாஸ்போர்ட் கேட்கறப்ப அது ஒரு வாய்ஸ்ல பேசுவாங்க. வேற எதுவும் கேட்டா கூட பரவாயில்ல, ஓரளவு பிடிக்கும். கேட்கிறாங்க 2 வாரத்தோட பாஸ்போர்ட் விசா அதை மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கேன். அதை வச்சு எங்க ஏன்னா இப்ப நம்ம எப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நம்ம ஊர்ல கேட்போம். மதுரை போனா இப்படியா இருக்கா, நல்லா இருக்கியா, என்ன சொல்ல பாருங்க போனா எதிர்த்து வந்த எப்ப போறேன் கேட்பாங்க. அந்த ஒரு பயம் இருக்கும். பாஸ்போர்ட் வீட்டுல ஏதாச்சும் பாஸ்போர்ட் எடுத்து அப்பா அழகு கேட்டாங்க. வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 3/4 கிலோ பாஸ்போர்ட் பண்ணி கேட்டாங்க. டைனி மேல இருந்துச்சு. கடைசியில பாஸ்போர்ட் போயிட்டு அடிச்சு இடிச்சு பர்மிஷன் வாங்கினா இருக்கு. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா முக்கியமா சொல்லணும்னா பசங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி தான் ஜிம் வச்சிருப்பாங்க. அதோட ஒரு இன்ஜினியரிங் பெரிய லெவலில் வச்சிருப்பாங்க. ஒரு மதுரையில ஒரு ஸ்கூல்ல ஜிம் வச்சுன்னா ராயல் தான் ஒரு பெரிய கருத்தை கொடுக்கலாம். ஏன்னா பசங்க இருக்கிற பசங்க செல்ல ஓட்டிட்டு எப்ப பார்த்தாலும் செல்ல வீடியோ கேட்க மாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் வேணாம ஒரு ஜிம்முக்கு போறது ஒரு பெரிய நல்ல விஷயம், நல்ல பழக்கம். நமக்கு கரெக்டான முறையில வரல. சோ இப்ப இந்த போன் எல்லாம் நிறுத்திட்டு பசங்க இந்த மாதிரி விளையாட்டு, இந்த மாதிரி ஜிம், இந்த மாதிரி போற ஆரோக்கியமா இருக்கும். உடற்பயிற்சி பண்றது நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன் ஜிம் வச்சிருந்தது சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா உண்மையே நம்ம புகழ் ஜிம்முக்கு போவாங்க பழனி படிக்கிறது இல்ல, அந்த மாதிரி படிக்கிறது இல்லைங்க. இதுதான் நீங்க மாலை போட்டு ஏழு படிக்கிறது ஸ்கூல்ல ஏதாவது. ஆனா நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். நான் உங்க சேனல்ல பாத்துருக்கேன். ஆமா, அடிக்கடி சேனல்ல பாத்துருக்கேன். எந்த சேனல் தான்? டிஸ்கவரி சேனல் தான். பரவாயில்ல, என்கிட்ட கேட்டேன். அவன் இங்கே பார்த்துருக்கேன், ஏதோ டிவில. எந்த டிவிலன்னு கேட்டேன். சொல்லுதல் அவங்க இதை பார்த்துருக்கேன். ஏதோ பார்த்தா பூல கண்ணா சொல்லிட்டான் அவன் பையன். நான் உங்க டிவில பார்த்தேன். உங்களுக்கு என்ன டிவி பாருங்க? சிசிடிவி தான். சிசிடிவி பைக்ல போய் பாத்துறோம். சிசிடிவி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையா புகழை பத்தி சொல்லியாகணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு விஜய் டிவில கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு பெரிய காரணம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க மனைவி தான். அவங்க மனைவி தகமான பொண்ணு, நினைச்ச பொண்ணு. இவர் வீட்டுக்கு எவ்வளவு லேட்டா போனாலும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு மணி உணவு சரிங்க போதுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. போய் சமைக்கணும். அதனால அவங்க எத்தனை நேரம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா சும்மா சமைக்க மாட்டாங்க. நைட்டி போட்டு சமைப்பேன். அவங்க உடனே வீட்டுக்கு போட்டு பாரு. இது ஒரு வாரம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டி போட்டு காய வச்சுட்டு
முடியாது. நான் வந்து உட்கார்ந்து அடிப்படை நீங்க சொல்லுங்க வெயிட்டி பண்ணுங்க அதனால பின்னாடி வந்து பார்க்கணும். ஸ்கூல் வந்து என்னன்னு ஏரியா அது நம்மளே ஏற்பாடு சொல்றேன். எல்லாரும் பேரண்ட்ஸ் குழந்தை குடிக்கிறது அந்த மாதிரி என் பொண்ணாடி நான் என்ன செஞ்சாலும் பார்ப்பேன். ஆனா உண்மையிலே இன்னும் சொல்லி ஆகணும். மெர்சியை பத்தி உங்க ஒய்ஃபு பாப்பா வீட்டுல எல்லா வேலையுமே அந்த பொண்ணாக பார்க்கணும். சத்தியமா எல்லா வேலையும் அந்த பொண்ணாக பார்க்கணும். இவரு துணி கழிப்பாரு பார்ப்போம். இவரு பாத்திரம் கழுவாரு அவங்க பார்ப்பாங்க. இவரு பாத்திரம் அவங்க பார்ப்பாங்க. அவங்க மேல சீரியல் பார்ப்பாங்க. ரோஜா இவரு பக்கத்துல பூஜா. அந்த மாதிரி ஒரு அன்பான மனுஷன் இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான விஷயம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஐயா. ஏன்னா உண்மையில முதல்ல வந்து நிறைய பேர் ஜோக்லாம் கேட்டாங்க. என்ன ஜோக்கு சொல்லாமா சவுண்டே காணாம ஏங்க சொல்லுவாங்க கேளுங்க. சரி பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? பெண்கள் இருக்காங்க உண்மையிலே தங்கமானவங்க. இந்த குழந்தைகளை நீங்க வந்து ஸ்கூலுக்கு காலையில எழுப்பி வந்து ரொம்ப தங்கமானவங்க. ஆமா என்ன சார் சொல்றீங்க? அவங்க கேட்டா வைஃப் பண்றாங்க ஆமான்னு சொல்லுவாரு. சொல்லுங்க யா என் மனைவி நகைச்சுவை பண்ணுவாரு. சரி பெண்கள் வந்து தங்கமானவங்க. தங்கமானவங்க ஏன்னா இந்தியாவே பெண்கள் முக்கியத்துவம் அதிகம். ஏன்னா இந்திய தாய்மாங்க இந்திய தந்தைக்குள்ளவங்களா நதிகள் பார்த்து கங்கை நதி எவ்வளவு நதி சரஸ்வதி நதி எங்கேயாச்சும் முன்சாமி நதி மானசாமி நதி புகழ் நதி இருந்தா கிடையாது. பஸ்ல சாமி தண்ணி தண்டத்துல தண்ணிங்களா யாருக்கே பாத்தீங்களா? நகைச்சுவை இப்படியெல்லாம் பண்றது. பஸ்ல என்ன கேட்டாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. முக்காவாசி பேர் என்ன கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறதெல்லாம். அதனால எது கேட்டாலும் ஆமா சொல்ல மாட்டேன். அது கூட ஈஸியா கேட்கிறேன். இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. ஆண்களுக்கு எவ்வளவு கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மனைவினா 7 ஜென்மத்துக்கும் மனைவியா பண்ணிக்கிறேன். ஆண்கள் கை மொத்த கையும் பலனோட கீழே பறிச்சுட்டு இருக்காங்க. எங்க போட்டியா தூக்குமாமா நீங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அவர் மேல தூக்குற மேல இடிக்கிறது பாக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல தூக்குலாம் வீட்டுக்கு போயிருக்கு. அவ்வளவுதான். அங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ஏங்க அவங்க வைஃப் கையில சுத்தி போடுறாங்க. அப்படியே ஆமா பாரு அங்க ஒரு அக்கா அவங்க வீட்டுல பழைய திருவிழா கையை ஆனா இன்னும் பெண்கள் அப்படிங்கிறாங்க. பாரு இப்ப இருக்கிற கணவர் தான் 7 ஜென்மத்துக்கும் கணவனா வரீங்க. பெண்கள் தான் கேட்குங்க. ஏன்னா அவங்க தவிர வேற ஈச்சவன் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன் பால் வாங்கினா வாங்கிட்டு வருவாரு. தேங்காய் வாங்கிட்டு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு எல்லாத்தையும் எல்லாம் திட்டு வாங்குவாங்க. எல்லாமே அவங்க அதுக்காக தான் கணவன். அதான் உண்மை. அதான் வந்து குடி இன்பம் குடும்பம். குடி இன்பம் குடும்பம். ஒரு குடும்பம்னால இப்போ 4 குழந்தைங்க எல்லாருமே ஜாலியா ஒரு ஹாப்பியா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழா ஒரு மனுஷன் பசங்க ட்ரெஸ்லாம் பண்ணி ஒரு பசங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. அதை நம்ம சின்ன வயசுல ஆனது உண்மை எல்லாரும் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஜோக்கர் கேட்கலாமா? ஓகே ஜோக்கர் சொல்றேன். நீங்க பதில் சொல்றீங்க. ஆன்சர் நீங்க பண்றீங்களா? ஓகே. குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறு? ஏன் அந்த பையன் 66ன்றாங்க. யாராவது ஐயா 10வது பாஸ் பண்ண அந்த பையன் இது வாங்கியிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? 10 மார்க் வாங்கியிருக்கான். 10 வாங்கியிருக்கான். சாம்பார் யாராவது அது பார்த்தாலே தெரியல. வேற ஏதாவது சொல்லு. குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறு? இது சாம்பாரா? யாராவோ யாரா போலாரா 46 அந்த ஆளு 6ல இருந்து 6 லட்சத்தி 6 லட்சம் இருக்காரு. நீ எந்த ஆறு சொன்னா அந்த ஆறு சொல்லுவாரு. உண்மையிலே அவங்க சொல்றாங்க சாம்பார்னு. அவங்க பெரிய கேட்கறது குளிக்கவே முடியாத ஆறு சாம்பார். ஏமா சாம்பார் நான் குளிக்கலாமா? சரி ஓகே. அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல இருங்க மதுரை குமாரதாசன் வந்து நான் எந்த மீன் வாங்கிக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ கேக்குறேன் மரமே இல்லாத காடு என்ன காடு? சுடுகாடையா? சுடுகாடா? ஏயா பதச்சோடே பசங்க மரத்துல இருக்காங்க. சுடுகாடு இருக்காங்க. மரமே இல்லாத காடு என்ன காடு? சென்றாரா?
என்ன காரு? அந்த அக்கா ரேஷன் கார்டு. சரி இல்ல உண்மையிலேயே வந்து அந்த தம்பி வந்து சொன்னா சிம் கார்டு தம்பிக்கு வந்து ஒரு ஜியோ சிம் வாங்கிட்டேன். ஆரப்பாளையம் பக்கத்துல ஒரு இடம் காலையிலே வந்தாங்க சுத்தி காமிச்சிட்டு ஆட்டோ வண்டி அனுப்பிடுவோம். ஓகேவா? சூப்பர்ப்பா. லாஸ்ட் கேட்க சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி? பால்கனி. ஓ உன் முட்டை எல்லாருமே நிக்க வச்சிருக்கியா? அந்த ஆரப்பாளையம் பக்கத்துல நீ முட்டை வச்சிருக்க. சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி? சமுத்திர கனியா? உண்மையிலே புக்கு விற்கிறீங்க. என்னோட புக்கு விற்கிற தகவல் புக்கு அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்கு. வாங்கி படிங்க. பிளிப்கார்ட்டா? படிக்காத பையன் உனக்கே தெரியும். நான் படிக்காதவன். நம்ம ஸ்கூல்ல போய் அவங்களே தெரியும். சரி ஓகே. லாஸ்ட் ஒரு ஜோக் வாங்கினா வந்து பேமெண்ட்ஸ் எல்லா காரையும் டிராவல் பண்ணலாம். ஆனா ஒரு காரை டிராவலே பண்ணுங்க. கார் என்ன காரு? ஐயா கங்காரா. கங்கா இருந்தது. நீ அங்கேயே உட்காரு. டிராவலே பண்ண கார் என்ன காரு? அந்த அக்கா வீட்டுக்காரா? ஏன்னா உங்க வீட்டுக்காரங்க நாங்க எதுக்கு டிராவல் பண்ணோம்? நீயே டிராவல் பண்ண மாட்டேன். வீட்டுக்காரா? ஓட பையன் கார் இல்லையா? உடனே கார். டிராவலே பண்ண கார் தான் காரு. ரிப்பேரான கார். சர்க்காரு. சரிங்க. உண்மையிலே வந்து சூப்பர். இது வரை ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்க. உண்மையிலுமே விளையாட்டு கிடையாது, படிப்பு மட்டும்தான். நிறைய இதில் பார்த்துருக்கோம். எல்லாருமே சொல்லுது படிப்பு மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ பசங்களாக இருக்கும், குழந்தைகளாக இருக்கும், பெற்றவங்க வந்து மற்றவங்க சொல்றது என் பிள்ளை நாளைக்கு வந்து பெரிய பணக்காரியாக இருக்கா, என் பையன் இன்னைக்கு பெரிய பணக்காரங்க யாரும் சொல்றது கிடையாது. மற்றவங்க சொல்றதுனால என் பையன் எம்பிஎஸ் படிக்கிறான், என் பையன் பிஏ படிக்கிறான், என் பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கஷ்டக்கட்டங்கள் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. ஸோ எல்லாருமே நல்லா படிச்சு நம்ம படிக்கிற ஸ்கூல் ஆகட்டும், நம்ம அப்பா அம்மா ஆகட்டும், அப்பா அம்மா வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன் அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நம்மளோட ஆசிரியர்கள் தான். அந்த பையன் நல்லா படிச்சு நல்ல மார்க் தான் நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தோம், அவன் நல்லா படிச்சு வெளியே போக நினைக்கிறது ஆசிரியர்கள் தான். ஸோ எல்லாருமே நல்லா படிக்கணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு வருஷம் குழந்தை ஆகுது. எனக்கு பெண் குழந்தை. என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தப்ப நான் ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃபு கூட தான் இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த வலி என்னன்ட்டு. ஒரு பெண் தான் உயிர் போக போது தெரிஞ்சு இன்னும் ஒரு உயிரை பெற்றது பெண்கள் மட்டும்தான். ஸோ எல்லாருமே சொல்றேன், பெண்களை வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது சமூகத்துல. ஸோ பசங்க நம்ம தான், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட சகோதரர், நம்மளோட அம்மா, நம்மளோட தங்கச்சி அப்படின்னு நம்ம பசங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து நம்ம இது பண்ணணும். ஸோ அது பெற்றவங்க கையிலலாம் இருக்கு. குழந்தைகள் நம்ம தான் பார்த்துக்கணும். பசங்க பொண்ணுங்களும் சரி, எங்கேயாச்சும் நீங்க வெளியே போடுறதுனாலும் அப்பா அம்மாட்ட தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. வெளியில கடைக்கு போடுறதுனால அம்மா நீங்க கடைக்கு போயிட்டு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்பா அம்மா தான். தயவுசெய்து அவங்க விட்டாதீங்க. எல்லாரும் நல்லபடியா படிச்சு நல்லா இருக்கணும். லவ் யூ. உண்மையிலே கல்விதான் வந்து வாழ்க்கையை மிக மிக முக்கியமானு சொல்லுவாங்க. படி அதாவது வாழ்க்கையின் முதல் படிவாங்க. ஸோ அது வந்து கல்வியோட அவசியம் அவ்வளவு முக்கியமானது. கற்கை நன்று பிச்சை புகழும் கற்கை நன்று சொல்லுவாங்க. ஸோ பிச்சை எடுத்தாலும் படிக்கிறவங்க வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ படிப்பை வந்து மிஸ் பண்றாங்க. உங்களுக்காக ஒரு தரமான பள்ளி, ராயல் வித்யாலயா, இந்த மாதிரி ஸ்கூல்களை நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ வந்து கரெக்டா படிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கூட ஒரு பாப்பா வந்தாங்க, தளபதி விஜயை கூட்டி அவங்க அவார்டு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு போன வருஷம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல அதிகமான மார்க் எடுத்துருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மதிப்பெண் எடுத்தவங்க, சென்டம் எடுத்தவங்க எல்லாமே வந்தாங்க. அதே போல அடுத்த வருஷம் நீங்க 10th படிக்கும் போதும், நீங்க +2 படிக்கும் போதும் நீங்களும் நல்லா மார்க் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க நம்ம டீச்சர்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டு, அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நல்லா படிக்கணும். ஸோ தொடர்ந்து நல்லா படிங்க. படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்துற மிகப்பெரிய ஆயுதம். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க.
பணிகளப்பா துறை இருப்பா படையப்பா சொல்லிட்டு விடைபெற நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.